NCERT 12 Physics Exercise 11.7. The work function for a certain metal is 4.2 electron volt. Will this metal give photoelectric emission for incident radiation of wavelength 330 nanometer? So work function கொடுத்திருக்காங்க and wavelength கொடுத்திருக்காங்க. Emission நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் நம்மளோட question. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Work function phi naught கொடுத்திருக்காங்க. It is 4.2 electron volts. Lambda கொடுத்திருக்காங்க. Lambda எவ்வளவா? It is 330 into 10 power minus 9 meter. இப்போ நமக்கு எமிஷன் இருக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. E should be greater than phi naught இருக்கணும். நமக்கு E உடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? H nu தெரியும். இந்த நியூவை மாற்றணும்னா C by lambda. அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த 4.2 எலக்ட்ரான் வோல்டேஜ்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எமிஷன் நடக்கும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எமிஷன் நடக்காதுன்னு அர்த்தம். ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். 6.626 in 10 raised to minus 34 3 into 10 power 8 lambda எவ்வளவு 330 into 10 power minus 9. இப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து ஆக்சுவலி ஜூலில் கிடைக்கும். நமக்கான எதுக்கு கூட கம்பேர் பண்ணுறோன்னா ஒர்க் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஒர்க் ஃபங்க்ஷனோட யூனிட்னா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ நம்ம இதையும் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 1.6 into 10 power minus 9 எலக்ட்ரான் வோல்ட்டெல்லாம் மாற்றுறேன். சரி, இப்போ 3 டேபிளுக்கு போட்டால் இது 110, இது 8 டேபிளுக்கு போட்டால் இது 0.2, இது 0.828. ஓகே, அகெயின் இதை வந்து 2 டேபிளுக்கு போடுறேன் அப்படின்னா 0.414. ஓகேவா? சரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ 0.414 by 110 இது என்னாகும் 10 power minus 9 minus 1 வரும். ஸோ minus 10 minus 9 வந்து minus 29 மேலே போச்சுன்னா plus 29 ஆகும். ஸோ into 10 power minus 34 plus 29 plus 8 இருக்கும். ஸோ which is equal to 0.414 by 110 into 10 power 3ன்னு இருக்கும். ஸோ இது நான் வந்து 414 போடலாமா? 414 by 110ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ இதை நான் 11 டேபிளுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ 414 divided by 11 into 10 அப்படி வச்சுக்கலாம். ஸோ 11 போட்டால் it is 33. ஸோ 8 வரும், அடுத்து 4 வரும், அடுத்து 7 வரும். 7 வர 77, அடுத்து 3, அகெயின் ஒரு 7, 6 வரும். ஸோ 37.7 by 10 இருக்கும். ஸோ 3.76 எலக்ட்ரான் வோல்ட்டில் நமக்கு கிடைக்கிது. இதுதான் எதோட வேல்யூ? E உடைய வேல்யூ. சரி, இப்போ நமக்கு phi naught வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? phi naught is 4.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ E வந்து கம்மியாக இருக்குது. E is less than phi naught. கரெக்டாக? therefore no emission takes place. Okay, that's all.